2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 பீஸ் மாங்காய், 2 நீட்டு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 15லேருந்து 20 பல் பூண்டு, மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளியை ஒரு கைப்பிடி புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க புளியில் வந்து 8 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரி குழம்புக்கெலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கைப்பிடி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். மீன் குழம்பு வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி மண் சட்டியில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவரே ரொம்ப தனியாக தெரியும். ஸோ இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். இது கூட அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு வதக்கிட்டு நான் அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன். இது மூடி போட்டு வச்சோம்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம புளி கரைசலில் மிளகாத்தூள் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை கிளறி விட்டுட்டு இது கூட இப்போ எனக்கு வந்து குழம்போட அளவு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போது இது அப்படியே வந்து நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது ஃபுல்லாகவே நான் வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு பண்ணுறதுனால இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் இந்த மாதிரி ஓரளவு வற்றி நல்லா கொஞ்சம் கட்டியாக அந்த மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு லைட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். ரொம்பலாம் கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுணும். மீன் வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் அது வரைக்கும் தான். அதுக்குள்ளே மீன் நல்லா வெந்துடும். இது கூட வந்து நம்ம 2 பச்சை மிளகாவை முனையில் ஒரு கொஞ்சமாக கீறி 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு அது கூட இந்த 4 பீஸ் மாங்காய், இது வந்து நல்லா மாங்காய் சேர்க்கறதுனால நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், புளிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய டேஸ்ட்டே நல்லா தனியாக தெரியும் மாங்காய் சேர்த்தோம் அப்படின்னா. அதுக்காக சேர்த்துட்டு இது கூட இப்போ குழம்புக்கு எவ்வளோ உப்பு, நான் ஆல்ரெடி வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டோம். ஸோ அதனால் இப்போ குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம இப்படி குழம்பு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா சிம்பிளாக ஈஸியாக மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் டிப்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.